Welcome to BHARBIS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹெல்தியான ஒன்று வாழைப்பூ வடை. எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு 1/4 கிலோ. அது வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். வாழைப்பூ ஒரு மீடியம் சைஸ். அதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ். பச்சை மிளகாய் 3. பூண்டு ஒரு முழு பூண்டு சின்ன சைஸ். இஞ்சி ஒரு சிறு துண்டு. இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டோன்னே அந்த இன்ச் மோடில் போடுங்க. அப்போ தான் வந்து 1 to 3 ஃப்ரண்ட்டில் போகாமல் பேக்கில் ஒரு இது அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வரும். ஸோ இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சில பருப்புங்க வந்து முழுசாக இருக்கணும். இது கூட வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு இதை வந்து இதே மாதிரி நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். வாழைப்பூவும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியனை வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இப்போ மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. அடுப்பில் நான் கடாய் போட்டிருக்கேன். அதில் இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும். கடாய் ஃபுல்லாக ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடு ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மாவு வந்து நல்லா அடியிலேருந்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும். ஏன்னா வந்து உப்பெல்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அடியில் இந்த வெங்காயம், வாழைப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து தட்டி போடுறதுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எண்ணெய் கவராக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து வாழை இலை கிடச்சதுனால இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வாழை இலை கூட அந்த மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம தண்ணி வந்து கையில் என்னென்னு நினச்சிட்டு அந்த மாவு எடுக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி. ஸோ இது எதுக்குன்னா, இது தண்ணி வந்து ஊற வச்ச அந்த பருப்பை ஊற வச்ச தண்ணி தான். ஸோ அந்த தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள் எப்படி மேலே வருது. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வடை போடும்போது தனியாக பிரிஞ்சு வந்துடும், இன்னொன்று தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம உள்ளங்கையில் நல்லா வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் வந்து அந்த மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வச்சு தட்டணும். அது வந்து நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப கனமாக போடாதீங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா அமுக்கி நல்லா தட்டணும். ஏன்னா வந்து அந்த வாழைப்பூவும் வெங்காயமும் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ நல்லா சேர்த்தா மாதிரி நல்லா வச்சு தட்டுங்க. தட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு நான் தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, கையில் பட்டுற போது. ஸோ பொறுமையாக எடுத்து அந்த சைடில் போட்டிங்கன்னா அது நம்ம கையில் படாமல் இருக்கும். அதே மாதிரி ஹையில் வச்சு நீங்கள் வடையை உள்ளே போட்டிங்கன்னா அந்த இது தனியாக சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அது பிரியாது. அதே மாதிரி வடையை ஒன்றா போடும்போது சேர்த்து மேலே போடாதீங்க. தனித்தனியாக சுற்றி போடுங்க அந்த கேப் இருக்கிற இடத்துல. ஸோ இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். உடனே வந்து கரண்டி வச்சு நம்ம திருப்பக்கூடாது. திருப்பினோன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து அது நல்லா வெந்து கொஞ்சம் மேலே வர ஸ்டேஜில் வந்து கலர் மாறும். அப்போ வந்து நம்ம திருப்பலாம் அதை. ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் அதே மாதிரி எடுத்து இதே மாதிரி கை நல்லா அமுக்கி இதில் போடுங்க. இப்போ பாருங்கள், வடை வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ பொறுமையாக அதை வந்து திருப்பி போடணும். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி போடுறேன். இந்த வந்து எண்ணெய் வடிகட்டுற கரண்டி உங்ககிட்ட இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து நார்மலாக ஜல்லிக்கரண்டிலேயே இதை வந்து நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துட்டுருக்குல்ல.
இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது பாருங்கள். இது ஏன்னா வந்து வாழைப்பூ வடைங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நின்று தான் வேகணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜல்லிக்கண்ணியில் இதை ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி போட்டுக்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அது வந்து மோர்லேயும் அரிசி கழுவின தண்ணிலையும் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கருக்காது. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் இருக்கிற மாவு எல்லாமே போட்டு நான் இதே மாதிரி வடையை போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தட்டும் போது அந்த சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து தட்டிக்கோங்க. நல்லா மெலிசாக தட்டிங்க, இன்னும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டேன். இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது வெந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைப்பூவோட பயன்கள் பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. இது பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப சிறந்தது. குழந்தைங்க வந்து இந்த வாழைப்பூவோட அந்த துவர்ப்புத்தன்மை பிடிக்காதனால பொரியல் கூட்டுக்கு சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து வடையில் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூவை வந்து நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. என் பசங்க அப்படி தான் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த கெச்சப் வந்து ஹோம்மேட் கெச்சப். இதோட ரெசிபியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye. சத்தம் கேக்குதா?